கர்நாடகாவில் இருக்கிற உடுப்பில மால்பே கரையில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல அரபிக்கடல்ல இருக்கிற 4 சின்ன சின்ன தீவுகள் சேர்ந்ததுதான் செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட். நீரும் மண்ணும் பாறைகளும் நிறைஞ்சிருக்கிற அற்புதமான காட்சிகள் கொண்ட மற்றொரு உலகம்தான் இந்த செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட். சயின்டிபிக்கோட அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ஏறத்தாழ 89 லட்சங்கள் வருஷங்களுக்கு முன்னாடி மடகாஸ்கர் இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்தது. தொடர்ந்து எரிமலை வெடிச்சதன் காரணமாக அது பிரிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. மடகாஸ்கர் இந்தியாவோட சேர்ந்திருந்த காரணத்தினாலதான் அந்த காலகட்டத்தில் பூமிக்கு அடியில் இருந்த மேக்மா வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரோட சேர்ந்து கலந்து செயல்பட்டதோட காரணமாக தான் செயின்ட் மேரிஸ் தீவுகளில் பசல்ட் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மடகாஸ்கர்லயும் இந்த மாதிரி காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே செயின்ட் மேரிஸ் மாதிரியே சின்ன சின்ன எரிமலைகள் வெடிச்சதுனால உருவானதுதான். 2 இடத்துலயுமே தென்படுற பாறைகளும் இயற்கை அழகும் பார்க்கறதுக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு. செயின்ட் மேரிஸ் தீவுகள்ல நிரந்தரமா தலை நிமிர்ந்து நிக்கிற பசால்டிக் சிலை வடிவங்கள் ரொம்பவே கண்கவர்ற விதமாகவும் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு இடமா செயின்ட் மேரிஸ் தீவுகள் மாறுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது வார்த்தைகளால சொல்ல முடியாத இங்க இருக்கிற அழகுதான் காரணம். தென்னை மர தீவுன்னு அறியப்படுற செயின்ட் மேரிஸ் தீவு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். அது மட்டும் இல்லாம கர்நாடகா மாநிலத்துல 4 ஜுவாலஜிக்கல் மான்யூமெண்ட்ல ஒன்னு இந்த செயின்ட் மேரிஸ் தீவுகள். இந்தியாவில் இருக்கிற 26 ஜுவாலஜிக்கல் மான்யூமெண்ட்ல ஒன்னா 2001 ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதை அறிவிச்சாங்க. இந்தியாவில் முக்கியமா இருக்கிற ஜியோ டூரிசம் பிளேஸ் தான் இந்த செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட். உடுப்பிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மங்களாபுரத்துல தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கு. உடுப்பி தான் ரொம்ப அருகாமையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். உடுப்பிலிருந்து பஸ்லயோ டாக்ஸிலயோ இல்ல சொந்த வாகனத்திலயோ மால்பே பீச்சுக்கு போயிடலாம். இங்க தங்குறதுக்கான வசதிகள் எதுவும் இல்லாததுனால செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட்ல தங்குறதுக்கான வசதிகள் கிடையாது. அதனால உடுப்பி மாதிரியான இடங்கள்ல தான் நாம போய் தங்க வேண்டியதா இருக்கும். தினம் தினம் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க. பகல் நேரங்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் மட்டுமே செயல்படுற போட் மட்டும்தான் இந்த கரையிலிருந்து தீவுக்கு போறதுக்கான ஒரே வழியா இருக்கு. மால்பேல இருக்கிற ஃபிஷிங் ஹார்பர்ல இருந்தும் மால்பே பீச்ல இருந்தும் தீவுக்கு போறதுக்கு 2 வழிகள் இருக்கு. தீவுக்கு போற ஃபெரிகள் காலையில 9:30 இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் செயல்படும். குறைஞ்சது 30 பேர் மட்டுமாவது இருந்தாதான் ஃபெரிகள் செயல்படும். பெரியவங்களுக்கு ஏறத்தாழ 280 ரூபாயும் குழந்தைகளுக்கு 180 ரூபாயும் வசூலிக்கப்படுது. போட்ல போறதா இருந்தா 12 பேர் வரைக்கும் பயணம் செய்யலாம். 300 ரூபாய் தான் அப்ராக்சிமேட்டான டிக்கெட் ரேட். தீவுக்கான வழிகள்ல திரும்ப வர பயணத்திலையும் கடற்காக்கைகளையும் அழகான டால்பின்ஸையும் பார்க்க முடியும்னு சில டூரிஸ்ட் சொல்றாங்க. அதனாலதான் இந்த பயணம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதா இருக்கும். தீவுக்கு நாம சாயந்தர நேரத்துல பயணம் செஞ்சா பாறைகள்ல நின்னுக்கிட்டு அதி அற்புதமான சன்செட்டையும் நம்மால கண்டு கழிக்க முடியும். அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் தான் செயின்ட் மேரிஸ் தீவுகளை ரசிக்கிறதுக்கான சூட்டபிளான டைம். அந்த பீரியட்ல கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் ரொம்பவே இதமானதா இருக்கும். தீவுகளோட கரைகள்ல ரொம்ப ரிலாக்ஸா நடக்கவும் இயற்கையை என்ஜாய் பண்றதுக்கும் ரொம்ப அற்புதமான இடம் இது. வெயில் காலத்திலயும் இந்த தீவை ரசிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சீசன்ல இந்த இடம் ரொம்ப வெப்பமாகவும் அசௌகரியமானதாகவும் இருக்கும். அதனால சன்ஸ்கிரீன், லோஷன், ஹேட், அப்புறம் சன்கிளாசஸ், தாராளமான குடிநீரையும் நாம இங்க போகும்போது வச்சிருக்கணும். ஃபிளிப் ஃப்ளாப் மாதிரி பீச்சுக்கு ஏத்த மாதிரியான காலணிகளை நாம அணிஞ்சிருக்கணும். இந்த இடத்துக்கு ஃபேன்சி மாதிரியான காலணிகள் ஏத்ததா இருக்காது. மழைக்கால சீசன்ல கடல் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்கிறதுனால மழைக்காலங்கள்ல தீவுக்கு போறது ஆபத்தான விஷயமா இருக்கிறதுனால அந்த மாதிரி பீரியட்ல சுற்றுலா பயணிகளுக்கு இங்க அனுமதி கிடையாது. தீவை விசிட் பண்றவங்க அதிக அளவுல ஆபத்தை சந்திக்கிற வாய்ப்புகளும் இங்க இருக்கு. பெரிய பாறைகள் வழியா நம்ம பயணம் செய்யும் போது நாம கவனமா இருக்கலன்னா அது பெரிய விபத்துல போய் முடியவும் வாய்ப்பு இருக்கு.
இருந்தாலும் இந்த இடத்தை விசிட் பண்றத ஜாலியா மாத்துறதுக்கு இங்க ஏகப்பட்ட விஷயங்களை ரெடி பண்ணிருக்காங்க. நீச்சல்ல விருப்பம் உள்ளவர்களுக்காக இந்த தீவுல தனியா ஒரு இடமே இருக்கு. விபத்தை தவிர்க்கிறதுக்காக லைஃப் கார்டு இங்க எப்பவுமே தயாரா இருப்பாங்க. இயற்கை எழில் கொஞ்சிற இந்த செயின்ட் மேரிஸ் தீவுகள் நமக்காக வழங்குற கண்கொள்ளா காட்சியான இன்னொரு உலகன்னே சொல்லலாம். இதை எவ்வளவு ரசிச்சாலும் போதாது. இதை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும். பாறைகள், தண்ணீர், மண்ணுன்னு எல்லாமே ஒன்னா இணைஞ்சிருக்கிற அற்புதமான காட்சிகள். ஆமா, செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும்.